சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி குருஜி சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய பேராதரவுனால இந்த சேனல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. என்றைக்குமே உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் எங்கள் டெய்லி குருஜி சேனலுக்கு இருக்கணும். நல்லது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். வணக்கம். இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீகமான விஷயம்தான், நல்ல விஷயம். இப்போது வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு ஃபேமிலி. இப்போது ரொம்ப நாளாக என்னை ஒருத்தர் கேட்குறாங்க, என்னன்னா சுவாமி, எனக்கு வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரே கஷ்டமாக இருக்குது, குடும்பம் மென்மேலும் வளர்ச்சி அடையவே இல்லை, எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை ஏன் அந்த மாதிரி இருக்குது, எதுக்காக அப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, சாமி, நான் எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் வேண்டுதல் இருந்தது, அதனால் முடியை நான் மொட்டை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, லேடிஸ்லாம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சுமங்கலியாக இருக்கிறவங்க எல்லாருமே வேண்டுதல், அப்புறம் தலையில் சரங்கு புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா மொட்டை அடிக்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் பெண்மணிகள் மொட்டையே அடிக்கக்கூடாது. பெண்மணிகளுக்கு அழகே பார்த்தீங்கன்னா, தலை நிறைய முடி, தலையில் பூவு, பொட்டு, இதுதான் அழகு பெண்களுக்கு. லக்ஷ்மி கடாட்சம். ஒரு வீட்டில் பெண் குழந்தை இருந்தாலே லக்ஷ்மி கடாட்சம் சொன்னால், அதுவும் முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா லக்ஷ்மி கடாட்சம், உங்கள் வீட்டில் லக்ஷ்மியே பிறந்திருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட பெண்மணி அடிக்கடி பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுக்கிறாங்க. பெண்மணிகள் மொட்டை அடிக்கணும் அப்படின்னாக்கா எப்போ அடிக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு பெண்ணானவள் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி மொட்டை அடிச்சுக்கலாம். ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் மொட்டை அடிக்கக்கூடாது. ஒரே ஒரு சோதனை தான். என்ன அப்படின்னா, கணவரை இழந்துட்டா மொட்டை அடிச்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் மொட்டை அடித்தா என்ன வேண்டுதல் இருக்குது, நான் சாமிக்கு வேண்டிக்கிட்டேன், நான் போய் அடிக்கிறேன் அப்படின்னா, அதாவது பெண்கள் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமாக அவங்கள பார்த்துக்கிறோம். பெண்கள்னாலே அழகு. அந்த பெண்களை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு அன்பாக இருக்கும், அந்த மாதிரி தான் பெண்கள் வீட்டில் எப்பவுமே சரி. பெண்கள் வீட்டில் இருந்தாலே அது லக்ஷ்மி கடாட்சம். பெண்கள் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அந்த விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஒரு அம்மா என்னை கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு வேண்டுதல் இருக்குது, நான் எங்கள் கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நான் சுவாமிக்கு போய் முடி எடுத்துனேன். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு எந்த பெண்மணிகள் ஆனாலும் சரி, சுமங்கலிகள் பர்டிகுலராக சுமங்கலிகள் மொட்டை அடிச்சுக்க கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, பெண்களுக்கு அழகே அந்த முடி தான். முடி அழகாக தலையை வாரி பூ வச்சு பொட்டு வச்சிட்டாலே அந்த கலை, அந்த அழகு பெண்களுக்கு, அந்த அழகு. ரெண்டாவது பெண்களுக்கு முடி இருந்தால் தான் லக்ஷ்மி கடாட்சம். இதை தான் பர்டிகுலராக சொல்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பெண்மணிகள் மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அப்படி மொட்டை அடிச்சிருந்தோம் அப்படின்னாக்கா, உண்மையாக சொல்கிறேன், என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், நான் நிறைய பெரிய மகான்கள், ரிஷிகள், இந்த மாதிரியான அவங்கெல்லாம் சொல்லுவாங்க,
என்னென்னா பெண்கள் வந்து மொட்டை அடிக்கக்கூடாது. உண்மையாக சொல்கிறேன், மொட்டை அடிக்கக்கூடாது. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, தலையில் புண்ணு வந்துட்டாலும் சரி, மருந்து கிருந்து போட்டு சரி பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆகிட்டாலே ஒரு பெண்மணி வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே மொட்டை அடிக்கக்கூடாது. அதே மாதிரி கல்யாணம் ஆகிட்டாலும் சுமங்கலிகள் பர்டிகுலராக மொட்டை அடிச்சிக்கூடாது. அப்படி மொட்டை அடிச்சுட்டா என்ன அப்படின்னாக்கா, உண்மையாக சொல்கிறேன், வீடு வந்து தரித்திரம் பிடிக்கும். வீட்டில் வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சம் போயிடும். சரி, லக்ஷ்மி கடாட்சம் போயிடும், தரித்திரம் பிடிக்கும். அப்போ நான் வந்து கடவுளுக்கு வேண்டிக்கிட்டேன், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா உண்மைதான். நீங்கள் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க, நான் வந்து முடி எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு அந்த எந்த கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களோ அந்த கோவிலுக்கு போய் கொஞ்சோண்டு முடி எடுத்து அதை வந்து காணிக்கையாக வந்து கோவிலில் செலுத்திட்டு வரணும். இப்படி தான் பண்ணணுங்க கண்டி. சுமங்கலிகள் வந்து பூராவும் மொட்டை அடிக்கக்கூடாது. அந்த மொட்டை அடிக்கிறது எப்போ அடிக்கணும் அப்படின்னா, ஒரு சுமங்கலி வந்து கணவர் இறந்து போயிட்டாதான் மொட்டை அடிக்கும். இது உண்மையான விஷயம். இது வந்து இப்போ இல்லை, அந்த காலத்திலேருந்தே நம்ம இந்து கலாச்சாரத்தில் அந்த காலத்திலேருந்தே பெரியவர்கள்லாம் வந்து சொல்கிறது, முன்னோர்கள். அந்த காலத்தில் வந்து பெரியவங்க எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க, இது பண்ணால் நல்லது, அது பண்ணால் நல்லது, இப்படி இருக்கணும் அப்படின்னு. அது உண்மைதான். அதான் அடிக்கடி வந்து என்கிட்ட ஒரு நிறைய பேர் என்கிட்ட கேட்பா, கோவிலில் சாமி இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் விஷயம். இந்த கஷ்டமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு விஷயம், இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, மனசங்கடம் பண்ணி போய் கோவிலில் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வராங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், சுமங்கலியாக இருக்கிறவா எப்போவுமே மொட்டை அடிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் மொட்டை அடிச்சுட்டே அப்படின்னாக்கா, உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி அடையாது. வீட்டில் வந்து ஒரு மென்மேலும் ஒரு சுப சந்தோஷம் கிடைக்காது. அதனால தான் சொல்கிறது, பெண்கள் வந்து எப்போவுமே கடவுளுக்கு சமமாக நம்ம நேசிக்கிறோம். அப்படிப்பட்டவங்க, அந்த பெண்களுக்கு வந்து அழகே வந்து அந்த முடி தான். அதனால் தயவு செஞ்சு இந்த டெய்லி குருஜி சேனல் மூலிமா உங்களை வந்து கேட்டுக்கிறேன், எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் சரி, சுமங்கலியாக இருக்கிறவா மொட்டை அடிக்காதீங்க. இது வந்து ரொம்ப ஒரு கருத்துள்ள விஷயம். நீங்கள் இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு இந்த டெய்லி குருஜி சேனலை எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். மங்களநாத குருக்கள்.